ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் இனிமேல் ரெகுலர் டைம்ஸில் வீடியோ வந்துடும். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே 48,300 ஓப்பன் ஆன மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே 48,800 வரைக்கும் போயிட்டு தென் ஜிக்ஸாக் வால்டைலாகவே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு வால்டைல் மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் எதில் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48,682ல் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை எப்பவும் போல் எல்லோ லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? 682. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க் பண்ணிட்டேன். ஸோ எல்லோ லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதை டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு 48,682ல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணுறேன். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு ப்ரீவியஸ் டே லோ வந்து 48,340ல் மார்க் பண்ணுறேன். அது போக நேத்தித்து சிபிஆர் வந்து வெர்ஜினாக இருக்குது, விச் மீன்ஸ் எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்குமே பாஸ் ஆகல. ஸோ வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் இதை பற்றி வீடியோவே பார்க்காதவங்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், ஏன்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங்க்கும் மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு ஒன் டே சார்ட்டில் பார்க்கலாம். ஒன் டே சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் 48,200 ஒரு பிக் அக்ரெசிவ் கேண்டலாக போயிட்டு 49,000 ரவுண்ட் லெவலில் டச் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு ஃபெயில் ஆகி வித்தின் இந்த செல்லர் கேண்டலுக்குள்ளே 48,682ல் க்ளோஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு திங், 48,500 ரவுண்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே லோவர் சைடாக 48,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வாலடைலாக இருக்கும். 49,000 to 48,600க்குள்ளேயே வாலடைலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுதான் பிக் பிக்சர் இன் மார்க்கெட். இதையே ஷார்ட் பிக்சராக 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டோட்டலாக இப்போ எல்லா திங்ஸையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு அகைன் நான் இதை வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 48,680 இருந்தது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ சிபிஆர் எடுக்கலாம். டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ எப்படி இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்னு பார்க்கும்போது சிம்பிள். நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு எம் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை லோவர் அண்ட் லோவர் ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு இந்த டோட்டல் ரெண்டு ஸ்விங்கையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 48,300, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 48,000. இதுதான் நம்மளோட செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ இதுதான் பெஸ்ட் ட்ரேட் நாளைக்கு எவர் இருக்க போகிறது. இது ஃப்ளாட் ஓப்பனிங், எம் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் லோவர் ப்ரைஸ் ஆக்ஷன். இதை தாண்டி இப்போ ஒரு கேப் அப் ஆகுது அப்படிங்கும்போது சைட்வேஸில் வாலடைலாக தான் இருக்கும். இது வந்து 49,000 மேலேயும் ப்ரீச் ஆகலாம், பட் ஹையர் பார்ட் ஆஃப் த டேல தான் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன் செகண்ட். ஸோ வாலடைலாக இருந்துட்டு தென் லேட்டர் பார்ட் ஆஃப் த டேல பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட் ட்ரேட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஜின் சிபிஆருக்கு மேலே ஏதாவது கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டிலாக நெகட்டிவ் கேண்டிலாக வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹையாக இருக்கும். பெருசாக ஒன்றும் இதிலலாம் டார்கெட்ஸ் கிடைக்காது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் சினாரியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் ட்ரேட் நான் சொன்னது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி செல்லிங் ட்ரேட் வரும்போது 48,500 ஸ்விங்கை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரேட் கிடைக்கும். ஸோ எலெக்ஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் இருக்கும். எந்த ரேஞ்ச் எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 49,000 அப் சைட்லையும் கீழே டவுன் சைடில் 48,000 இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்க்கு அப்புறம் எய்தர் இட் வில் பிரேக் த ஹையர் சைட் இல்லை லோவர் சைட். மோஸ்ட் ப்ராபப்ளி டவுன் சைடுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, பட் பார்க்கலாம். அப் சைடும் பிரேக் அவுட் ஆகலாம். எனிதிங் இஸ் நாட் ஷுர் இன் மார்க்கெட். பட் எலெக்ஷன் வரைக்குமே இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்குமே. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க், ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே மணி எல்லாமே மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா கேப்லையும் ஒரே நாளில் விட்டுறாதீங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக இது கேம்லிங் கிடையாது. நம்ம லாங் ரன்ல இதில் சஸ்டெயின் ஆகிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் சொன்ன அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை ஷிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடிக்கோ மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் vlogல பார்க்கலாம். டில் தென் தேங்க்யூ.